மகாராஷ்டிராவின் சத்தாரா அருகே காஞ்சி மகா பெரியவர் முகாம் போட்டிருந்தார். மும்பையிலிருந்து வந்த பாலசுப்ரமணியம், சுவாமிகள் இருக்கும் வரை நானும் இங்கேதான் தங்கணும் என்று தீர்மானித்து தன் கிட்டிருந்த எளிய வசதியோட சத்திரத்தில் தங்கியிருந்தார். ஒரு நாள் ஆந்திராவிலிருந்து 2 பஸ் பக்தர்கள் வந்தாங்க. மகா பெரியவரை தரிசித்து ஆசி வாங்கினாங்க. சாப்பிட்டாச்சான்று கேட்டார் சுவாமிகள். உங்களை பார்க்கும் மாவலில சாப்பாடு மறந்துட்டோம்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போதான் பிரச்சனை தெரிஞ்சது. முகாம்லயே சாப்பாடு முடிஞ்சு போச்சு. கையில் அரிசி பருப்பு கூட இல்ல. சுவாமிகள் பாலசுப்ரமணியம் இருக்கும் சத்திரத்துக்கு போங்க, அங்க சாப்பிடலாம்னு எல்லாரையும் அனுப்பிட்டார். அந்த கூட்டம் எல்லோரும் சத்திரத்துக்குள் வந்து மகா பெரியவர் அனுப்புனாங்கன்னு சொன்னதும் பாலசுப்ரமணியத்துக்கு ஒரு நொடிக்கு அதிர்ச்சி, எப்படி போடுறதுன்னு. அடுத்த நொடி அவர் அன்னபூர்ணியையும் மகா பெரியவரையும் பசியோட வந்தவங்களை காக்க வச்சிடக்கூடாது என்று கண்கலங்கி பிரார்த்தனை செய்தார். அப்படி செஞ்சதுமே பாத்திரத்துல இருக்க சாப்பாடு கம்மியாகவே இல்லை. அக்ஷய பாத்திரம் மாதிரி எல்லோருக்கும் உணவு அளித்தது. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. அந்த துவாரக யுகத்து அருள் இங்க கலியுகத்துல காஞ்சி மகா பெரியவரின் கருணையா நடந்ததுன்னு பாலசுப்ரமணியம் கண்ணீரோட உணர்ந்தார்.